ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த மல்டிப்ளெக்ஸர் பேஸ்ட் லாஜிக் சர்க்யூட் ஷோன் இன் த ஃபிகர். தட் இஸ் மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து இதில் 2 மல்டிப்ளெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளெக்சர் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா இதில் S1 ஒரே ஒரு செலெக்ஷன் லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ 0ன்னு வரப்போ S1 பாராக இருக்கும் இல்லையா? ஸோ S1 பார் இன்ட்டு அதுக்கு வர இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூவாக இருக்குது. ஸோ S1 பார் இன்ட்டு ஸோ அதோட இன்புட் வந்து டபிள்யூ. ஸோ S1 பார் டபிள்யூ ப்ளஸ் அடுத்து S1 வந்து இங்கே 1னால நம்ம வெறும் S1 வந்து அதோட ட்ரூ ஃபங்க்ஷனில் இருக்கும். இன்ட்டு இந்த இடத்துல வரும்போது W பார் ஆயிரும் இல்லையா? S1 W பார் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட அவுட்புட்டாக இருக்கும். தட் இஸ் S1 W ப்ளஸ் S1 W பார் அப்படின்னு. தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் S1 XR W அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஏன்னு ஒரு இதாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல ஏ பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதோட அவுட்புட்டில் வந்து என்ன வரும் அப்படின்னா S2 பார் இன்ட்டு ஏ ப்ளஸ் S2 இன்ட்டு ஏ பார்னு வரும் இல்லையா? ஸோ இதான் இதோட அவுட்புட் அப்படிங்கிறப்ப நமக்கு S2 XR ஏன்னு வருது. ஏ வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். S2 XR ஏயோட வேல்யூ என்ன? S1 XR W அப்படிங்கிறப்போ S1 S2 Wயோட XR தான் அதுங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த இன்புட்ஸ் ஆர் P, Q and R தென் இந்த ஃபுல் ஆடர் ஃபைண்ட் த அவுட்புட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு PQR தான் இன்புட் அப்படின்னா ஃபுல் ஆடரோட அவுட்புட் என்ன அப்படின்னா PXR QXR R தான் வந்துட்டு அவுட்புட். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. AND கேட் XR கேட் இஸ் அ காம்பினேஷன். ரெண்டும் AND கேட்டும் XR கேட் காம்பினேஷன் இஸ் என்ன அப்படின்னா half adder. Next question பாருங்க. The combination of two half adders is a என்ன வந்து அதோட ஆன்சர் அப்படின்னா ஃபுல் ஆடர் தான் அதோட ஆன்சராக இருக்கும். ஹாஃப் ஆடர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹாஃப் ஆடரை வந்து நம்ம இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா XR அப்படிங்கிறது தான் அதோட இன்னொரு நேம். In a logic gate, when all the inputs are 1, the output is 0, the logic gate is அப்படின்னு. ஸோ இப்போ இன்புட் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா இவன் ஆல் த இன்புட்ஸ் ஆர் 1 0 0வாக இருந்துச்சு அப்படின்னா 0வாக இருக்கும். 0 1ஆ இருந்துச்சுன்னா 1ஆ இருக்கும். 1 0வாக இருந்துச்சுன்னா 1ஆ இருக்கும். சாரி 0வாக இருக்கும் 0வாக இருக்கும். 1 1ஆ இருந்துச்சுன்னா 1ஆ இருக்கும். அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன கேட் அப்படிங்கிறப்போ AND கேட். ரெண்டுமே வந்து இன்புட்ஸ் வந்து 1ஆ இருக்கும்போது 0வா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் ANDங்கிறப்போ என்ன அப்படின்னா NAND கேட் தான் அதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 தான் வந்துட்டு இதோட ஆன்சர். In a decoder, if the input lines are 4, then the number of maximum outputs will be. In a decoder அப்படிங்கிறப்போ அதோட இன்புட் வந்து n இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா 2 பவர் n. ஸோ n அப்படிங்கிறப்போ 4, அதோட அவுட்புட் அப்படிங்கிறப்போ 2 பவர் 4ங்கிறப்போ 16 தான் வந்து அதோட கரெக்ட் ஆன்சர். A multiplexer is a example of என்னன்னா combinational circuit. Next question, a logic function implemented by the multiplexer circuit is இது வந்து கிரவுண்டுனால 0. ஸோ அதை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா 1 வரும். அதை மறுபடியும் இன்வெர்ட் பண்ணால் 0 வரும். ஸோ இந்த இடத்துல 1ங்கிறதுனால இங்கே 1 வந்து இன்புட்டாக வரும். இங்கேயும் 1 இன்புட்டாக வரும். I3ல வந்து 0 இன்புட்டாக வரும். ஸோ நமக்கு வந்துட்டு I0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா P dash Q dash, நெக்ஸ்ட்ல வந்து P dash Q, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா PQ dash, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PQ. இப்போ நமக்கு இன்புட்டை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 தான் இன்புட், செகண்ட் வந்து 1 இன்புட், தேர்ட் இஸ் 1, அடுத்ததும் 0. ஸோ இந்த டேர்ம் வந்து கட் ஆயிரும், இந்த டேர்மும் கட் ஆயிருங்கிறப்போ ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா P dash Q ப்ளஸ் PQ dash அப்படின்னு வரும். ஓகே. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா XR P XR Qன்னு வரும்.
இல்லையா? ஸோ எக்ஸ்ஆர் ஆஃப் பிக்யூ அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் ஆன்சர். The Boolean function f implemented in the figure using 2 input multiplexers. ஓகே, இப்போ நம்ம வந்து மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து வச்சு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் ஏ பி பார் சி ப்ளஸ் ஏ பி சி பார். ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா ஏபிசி ப்ளஸ் ஏ பி பார் சி பார். ஆப்ஷன் சி ஏ பார் பிசி ப்ளஸ் ஏ பி சி பார். ஆப்ஷன் டி என்னன்னா ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏ பார் பி சி பார். ஓகே, இதுதான் வந்து 4 ஆப்ஷன்ஸ். இப்போ நமக்கு மல்டிப்ளெக்சர் வச்சு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், அப்புறமா செலெக்ஷன் லைன்ஸ், இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன செலெக்ஷன் லைன்ஸ் அப்படின்னா பி. ஸோ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு இதாக இருக்கும்போது 0 அப்படின்னா நம்ம பி பார் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல 1 அப்படிங்கிறப்ப நம்ம அதோட இதை வந்து பின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பியோட வேல்யூ காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்போது என்னவா இருக்குது அப்படின்னா சியா இருக்குது. ஓகே, ப்ளஸ் இந்த பியோட வேல்யூ டைரக்டாக ட்ரூ ஃபார்ம் இன்ட்டு 1ன்னா அதோட ட்ரூ ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா அதோட இன்புட் என்ன அப்படின்னா சி பார். இது மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா பி டேஷ் சி ப்ளஸ் இங்கே பி டு சி டேஷ், இது மாதிரி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது கூட நம்ம பார்க்கணும். 0 அப்படின்னா இப்போ ஒரே ஒரு இன்புட் அப்படின்னா 0 ஆர் 1 தான் வரணும். ஸோ பி டேஷ் அப்புறமா பி, இந்த 2 ஃபார்மில் தான் வந்து அது இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 0னால நம்ம பி டேஷ் இன்ட்டு சி, அடுத்து 1னால பி இன்ட்டு சி டேஷ் அப்படி எடுத்துக்கிறோமா? ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட்டை தான் அகெயின் நம்ம இங்கே செலக்ட் லைனாக கொடுக்குறோம் இல்லையா? ஸோ செலக்ட் லைனாக இப்போ நம்ம கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஃபுல் டேர்ம் எழுதுறதுக்கு பதில் ஒரு செலக்ட் லைனுன்னு வச்சுக்கலாம், எஸ்ன்னே வச்சுக்கலாம். ஸோ எஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன 0வா இருக்கும்போது எஸ் பாராக இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல எஸ் பாராக இருக்கும். எஸ் பார் இன்ட்டு இதில் எந்த இன்புட்டுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அப்புறமா எஸ் வந்து இங்கே 1ஆ இருக்கும்போது எஸ் வந்து ட்ரூ ஃபார்மில் இருக்கும் இன்ட்டு ஏ. ஓகே, இதுதான் வந்துட்டு எஃப்போட வேல்யூ. நமக்கு வந்து இந்த பூலியன் ஃபங்க்ஷன் எஃப் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ணால். ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து நமக்கு 0னால அது போயிடும். ஸோ எஃப் ஈக்குவல் டு எஸ் டாட் ஏ. இப்போ நம்ம எஸ்னா என்ன அப்படிங்கிறது இதில் தெரியும் இல்லையா? ஸோ எஸ்னா என்ன, நமக்கு பி டேஷ் சி ப்ளஸ் பி சி டேஷ் தான் வந்து நம்ம இங்கே எஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கோம் இன்டூ தட் இஸ் டாட் ஏ. ஓகே, இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ பி டேஷ் சி ப்ளஸ் ஏ பி சி டேஷ் அப்படிங்கிற ஆன்சர் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க, ஏ பி டேஷ் ஏ பி டேஷ் சி தென் ஏ பி சி டேஷ்ங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மல்டிப்ளெக்சர்ஸ் வச்சு இது மாதிரி ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, வித்தவுட் எனி அடிஷ்னல் சர்க்கியூட்ரி அண்ட் 8:1 mux can be used to obtain 8:1 அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் வந்து தட் இஸ் வந்து தியரிட்டிக்கல் கான்செப்ஷுவல் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிறது வந்து கான்செப்ஷுவல் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன அப்படின்னா n:1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து என்னவா இருக்கும், n:1 அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் என்ன இருக்கும் இல்லையா? நம்பர் ஆஃப் அவுட்புட் என்ன, நம்பர் ஆஃப் அவுட்புட் எப்போவுமே மல்டிப்ளெக்ஸருக்கு 1ஆ தான் இருக்கும்.
ஓகே. இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் செலக்ஷன் லைன்ஸ் வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் இன்புட் தான் நம்ம வந்து செலக்ட் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, log 2 to the power n. ஓகேவா? log base 2 n. அப்படி பவர்ல log base 2 of n. இப்போ இந்த nங்கிறது தான் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். அந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் லைன்ஸ் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி லாகிருதம் மாதிரி இல்லாம இப்போ 8ன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம 2ஓட பவர்ல எழுதணும் அப்படின்னா இந்த பவர்ல என்ன வருதோ அதுதான் நம்பர் ஆஃப் லைன்ஸா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் படி பார்த்தீங்க அப்படின்னா 8:1 அப்படிங்கிறப்போ நமக்கு இன்புட் வந்து 8 அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் 4:1 அப்படின்னா அதோட இன்புட் வந்து 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ 8 அப்படின்னா 2 பவர் 3ங்கிறப்போ 3 செலக்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே 4 இன்புட் அப்படின்னா நம்ம வந்து 2 பவர் 2ங்கிறப்போ 2 செலக்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ஷன் லைன்ஸ் இந்த பவர்ல என்ன வருதோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் செலக்ஷன் லைன்ஸ் எவ்வளோ வருதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் அது வந்து சால்வ் பண்ணும். ஓகேவா? யூஸ் டு அப்டெயின் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதிலேருந்து என்ன மாதிரி பூலியன் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செலக்ஷன் லைன்ஸ். ஓகேவா? செலக்ஷன் லைன்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கோ அதே நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் அது வந்து சால்வ் பண்ணும். ஸோ இட் சால்வ்ஸ் ஆல் 3 வேரியபிள்ஸ். ஓகே. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் 3 வேரியபிள்ஸ். பட் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது 4 வேரியபிள்ஸும் வச்சு பண்ணும். தட் இஸ் வந்து n+1. ஓகே. எவ்வளோ அதாவது இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே. நம்பர் ஆஃப் செலக்ஷன் லைன்ஸ் வந்து என்னன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது n வேரியபிள்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்டெயின் பண்ணும். அதே டைம் சம் ஆஃப் n+1 எல்லா n+1ஐயும் அது சால்வ் பண்ணாது. சம் ஆஃப் n+1. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு நியூ ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே. ABCD plus A⁻C⁻D plus ABCD bar plus ABCD அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 000 0001 இது 1110 இது 1111. ஓகே. ஸோ இதோடது பார்த்தீங்க அப்படின்னா M0 M1 M14 அண்ட் M15 வருது இல்லையா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. கே மேப் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். கே மேப் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. எனிஹவ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ABCDன்னு இருக்கா? ஸோ நமக்கு வந்து 0ங்கிறப்போ எந்த இடத்துல 1 வரும்? இங்கே வரும். நெக்ஸ்ட் M1 மின்டம் 1ங்கிறப்போ இந்த இடத்துல வரும். தென் 14ங்கிறப்போ இங்கே வரும். 15 வந்து இங்கே வரும் இல்லையா? ஸோ இதை நம்ம குரூப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்பாக வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 0001 இங்கே 00011110 இங்கே 1110 இருக்கு. ஸோ இந்த குரூப்பிங்கில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா A', B'. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கிறது சி தானே. ஸோ சி வந்து என்ன 0 தான் காமனாக இருக்கிறதுனால C' இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இது பார்த்தோம் அப்படின்னா எது வருது பாருங்க AB. இங்கே என்ன காமனாக வருதுனாலும் சி டேர்ம் தான் காமனாக வருது. பட் 1னால அதோட ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ABC. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாலுமே இதை சிம்பிளிஃபை பண்ணி டி வந்து இது டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இது வந்து 3 வேரியபிள்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இருக்கிற சம் ஆஃப் த 4 வேரியபிள்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா
சம் பட் ஆல் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சாரி, சம் பட் நாட் ஆல் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் வந்து 3னா கண்டிப்பாக அது 3 வேரியபிள்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். ஓகேவா? அதனால இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் பட் நன் ஆஃப் 4 வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது 4 வேரியபிள்ஸ் இருக்கிற எதையுமே சால்வ் பண்ணாது அப்படிங்கிறது தப்பு. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நான் வந்து சொன்னது. இதில் 4 வேரியபிள்ஸ் இருந்தாலுமே இதை வந்து அது கண்டிப்பாக சால்வ் பண்ண யூஸ் ஆகும். பிகாஸ் வந்து அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 வேரியபிள்ஸ் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணும். ஸோ வந்து ஆல் ஃபங்க்ஷன்ஸ் பட் நன் ஆஃப் அப்படிங்கிறதும் தப்பு. ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் பட் சம் பட் நாட் ஆல் 4 வேரியபிள்ஸ் அப்படின்னு. ஆனால் சிலதை பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4 வேரியபிள்ஸ். எல்லா 4 வேரியபிள்ஸும் அதை பண்ணாது. பிகாஸ் இது வந்து 3 வேரியபிள்ஸ் தான், 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கிறதுனால ஆல் த 3 வேரியபிள்ஸ் தான் பண்ணுங்கிறதுனால இதுவும் ராங். ஸோ கரெக்டான இது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்போவுமே இப்போ வந்து 8:1னால நமக்கு வந்து 3 வந்துச்சு. அதுவே வந்து 16:1 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 பவர் 4 வந்திருக்கும். அப்போ செலெக்ஷன் லைன்ஸ் என்னவா இருக்கும், நமக்கு நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ் வந்து 4 யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஆப்ஷனில் படி நமக்கு என்ன அப்படின்னா 4 வேரியபிள்ஸ் இருக்கிற ஆல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4 வேரியபிள்ஸ் அண்ட் சம் ஆஃப் 5 வேரியபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எவ்வளோ செலெக்ஷன் லைன்ஸ் இருக்கோ அதில் இருக்க அது யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அது வந்து சால்வ் பண்ணோம். அண்ட் வந்து சம் ஆஃப் தட் n+1 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுற சில ஃபங்க்ஷன்ஸை வந்து அது சால்வ் பண்ணும். ஓகேவா? இதை வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்சிடர் த மல்டிப்ளெக்சர் பேஸ்ட் லாஜிக் சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு செலெக்ஷன் லைன் S1 இருக்கா? ஸோ S1 இங்கே 0ல் இருக்கிறதுனால நம்ம பாரில் எடுத்துக்கிறோம். S1 பார் கூட இன்புட் என்ன, W. ஓகே, ப்ளஸ் அடுத்து S1 வந்து 1 கூட பண்ணோன்னா அதோட ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இப்போ இதோட இன்புட் என்ன, W பார். ஓகேவா? இதுதான் இதோட அவுட்புட். இதோட அவுட்புட்ல அப்போ என்ன வரும் நமக்கு, S1 பார் பிளஸ் S. இதுதான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். அதை இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய டேர்மாக இருக்கிறதுனால இதை வந்து நான் ஒரு A அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு S2ஓட இன்வெர்ட் ஃபார்ம், பிகாஸ் இங்கே 0 கூட நம்ம பண்ணுறோம், இன்டு இதை வந்து நான் இப்போதைக்கு ஏயாக எடுத்திருக்கேன். ஸோ A. ஓகே, S2 பார் இன்டு A ப்ளஸ் இந்த S2 வந்து அகெயின் 1 கூட பண்ணுறதுனால நமக்கு 1 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு தட் இஸ் வந்து இது 2, இதனால நம்ம ஆக்சுவலாக 1 அப்படி கிடையாது, 0, இது 1. இதே 4 இன்புட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 0 0 0 1 அப்படி எடுப்போம். அது அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்கும், இது வந்து டைரெக்டாக ட்ரூ ஃபார்மில் இருக்கும். இதோட இன்புட் என்ன அப்படின்னா இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஏயாக இருந்தது அப்படின்னா நமக்கு A பார். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதோட ஒரு நிமிஷம், இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்க்கணும் இதில் எது செட் ஆகுது அப்படின்னு. S2 பார் இன்ட்டு A ப்ளஸ் S2 இன்ட்டு A பார். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்தாலே நமக்கு தெரியும் S2 XOR A அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, S2 அப்படிங்கிறப்ப நமக்கு இதில் என்ன வருது அப்படின்னா S2னா ஓகே, A வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா S1 இன்ட்டு W அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இதில் நமக்கு ஆன்சராக வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா S2 XOR S1 டாட் W, சாரி S1 பார் W S1 டாட்
W பார். இங்க பார் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன? இதுவும் அதே மாதிரி தானே வருது. ஸோ S2 XR S1 XR W அப்படி வருதா? ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு Cல தான் இருக்கு. அப்படிதானே? நமக்கு அதாவது இதுதான் நம்ம வந்து ஆர்டர் மாத்திருக்கோம். S1 W XR S1 XR S2 அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன்ல இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? கொஞ்சம் நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அதுக்கேத்த மாரி கொஞ்சம் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணியும் பண்ற மாரி இருக்கும். நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எனிஹவ் வந்து அத அந்த டைம்ல நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கு நம்ம இந்த மாரி சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம்னா தான் நமக்கு அந்த ஐடியா இருக்கும். நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த மாரி ப்ராப்ளம் நெறைய பார்த்து பிராக்டிஸ் பண்ணாம இருக்கும்போது நம்ம டைரக்ட்டா போய் எக்ஸாம்ல பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த மாரி ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம இந்த மாரி பார்த்துருந்தோம்னா, ஓகே இதே மாரி நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த மாரி வேல ப்ரொசீட் பண்ணி போவோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? if 2 power n is the number of input lines in the available multiplexer and 2 power capital N is the number of input lines in the desired multiplexer, then how many individual multiplexers are required to construct the desired multiplexer circuit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் மல்டிப்ளெக்சர் required to construct the desired multiplexer circuit is equal to, அதாவது எவ்வளவு இண்டிவிஜுவல் மல்டிப்ளெக்சர் வந்து நமக்கு இந்த டிசைடு மல்டிப்ளெக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தேவை அப்படிங்கிறது அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் இன் டிசைடு. நம்ம வந்து எது ஒன்று பில்டு பண்ண போகிறோமோ அதுதான் நமக்கு விருப்பம். எதை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோமோ அந்த மல்டிப்ளெக்சரில் இருக்கிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் பை நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் இன் த அவைலபிள் மல்டிப்ளெக்சர். ஓகே, அவைலபிள் மல்டிப்ளெக்சரோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி இண்டிவிஜுவல் மல்டிப்ளெக்சர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் த டிசைடு மல்டிப்ளெக்சர் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ மல்டிப்ளெக்சர் தேவைப்படும் அப்படின்னா இது ரெண்டோட ரேஷியோ தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிசைடுக்கு வந்து எவ்வளவு இருக்கோ அதை தான் மேலே போடணும். டிசைட் பை எவ்வளவு, இதில் நமக்கு அவைலபிள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 பவர் n. ஸோ 2 பவர் கேபிட்டல் n மைனஸ் n இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து இதுல நோட் பண்ணல. எஸ், ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணல. ஓகே, இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஆன்சர் வந்து 2 பவர் n மைனஸ் n. ஓகே, அவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து 4 இருந்து இது என்னோட வேல்யூ வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 பவர் 4 மைனஸ் 2னா 2 பவர் 2ன்னு வந்துச்சு அப்படின்னா 4 மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து அந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத நம்ம சப்போஸ் நியூமெரிக்கலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த சர்க்கியூட் shown below P and Q are the inputs. The logic function realized by the circuit shown below என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு செலெக்ஷன் லைன்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்னா வந்து நமக்கு 0 1 அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ Q பார் இன்டூ இங்கே வந்து வேல்யூ கிரவுண்ட் பண்ணதுனால நமக்கு 0ன்னு அர்த்தம். ஸோ 0 ப்ளஸ் இங்கே செலெக்ஷன் லைனோட வேல்யூ என்ன? Q, அது வந்து ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்கும், இன்டூ பி. ஸோ இதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ Q இன்டூ பிங்கிறப்ப நமக்கு PQ. ஒய்யோட வேல்யூ PQ எங்கே வருது? ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர்.